ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு மண்புழு உரம் தான் கொடுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கவரில் வாங்கி வச்சுருந்தேன் 1/2 கிலோ மண்புழு உரம். இதை தான் இன்றைக்கி செடிகளுக்கு, ரோஸ் செடி, காய்கறி செடி, எல்லா செடிகளுக்கும் இன்றைக்கி கொடுக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், இதுக்குள்ளே அழகு செடி இந்த சைடில் வச்சு ஓரமாக வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செடிகளும் எப்படி ரோஸ் செடி வந்து கீழே இருக்குது. அதுவும் வந்து 1-2 பூக்களோடு இருக்காங்க. டேபிள் ரோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கலர் கலரான அழகான பூக்களாக இருக்காங்கன்னு. அது கூட இதுவும் ஒரு அழகு செடி. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த செடி எப்படி இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்துக்கிட்டு வராங்க. குட்டியாக ஒரு கட்டிங் வந்து வச்சேன். எப்படி வளர்ந்துட்டு வருதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ செடிகளுக்கு மண்புழு உரம் வச்சு விட்டுட்டு தண்ணி ஊற்றலாம் வாங்க. கத்திரிக்காய் செடிகளுக்குமே மண்புழு உரம் நம்ம கொடுத்துக்கிட்டே வாரம் ஒரு முறை கொடுக்கறதுனால 2 வாரத்துக்கு ஒரு முறை கொடுத்தாலும் போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு தான் கொடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் கொடுத்தா போதும். ஒரு செடிகளுக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். இருந்தாலும் ரொம்ப கொடுக்கக்கூடாது. ஒரு 1.5 ஸ்பூன். அந்த ஒரு செடியோட உயரம் உண்டு, அதை பொறுத்து. ரோஸ் செடிகளுக்கும் பாருங்கள், குட்டி குட்டி ரோஸ் செடிகள். இது எல்லாமே நான் மட்டும் வளர்த்து செய்வேன். அவங்களுக்கும் கொடுத்தோம்னாலே அவங்களும் சூப்பராக தழுவுகள் வந்து பூக்கள் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஆட்டாஞ்சனி போட்டிருக்கேன். இருந்தாலும் ஆட்டாஞ்சனியும் உரம் அது வந்து மக்கி தானே வரும். இதுவும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தோம்னா ரோஸ் செடிக்கு இப்போ கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு வாரம் கழித்து மட்டும் பாருங்கள், பூக்கள் வந்து எவ்வளோ டார்க்காக பிடிக்காங்க. அப்புறம் வந்து செடிகளை தளிர்களும் எவ்வளோ தளிர்கள் கொழுந்தாக இருக்காங்கன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இப்போ செடிகளுக்கு உரத்தை கொடுத்துட்டு அப்புறம் தண்ணி பாய்ச்சிக்கலாம். இது வந்து ஹெர்பர் அந்த செடி. இதுக்குள்ளுக்கும் கொடுக்க பாருங்கள். இது ஒரு செடி தான், கவரில் இருந்துச்சு. அதை வந்து வேறு கவரில் மாற்றி வச்சுருக்கேன். எதுவுமே முடிச்சுட்ருக்காங்க, ஒரு மொட்டுக்கும் இருக்காங்க. எல்லா செடிகளுக்கும் மண்புழு உரம் கொடுத்துட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த கத்திரிக்காய் செடியும் பாருங்கள், இதில் ஒரு கத்திரிக்காய் கிடக்குது. இந்த செடிகளுக்கு மண்புழு உரம் கொடுத்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து உடனே ஊற்றிடணும் இந்த வெயில் நேரத்தில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.